இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து இதை கொடுத்தாலும் கொடுத்துடலாம், இல்லை வந்து இன்னமும் மேல்முறையீட்டுக்கு போனாலும் போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. மேல்முறையீடு பண்ணி கேஸை இது பண்ணாலும் எப்படி வேணா கேஸ் இது பண்றதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மேல்முறையீடு போறதுக்கான உரிமை எல்லாருக்குமே உண்டு. ஒரு விஷயத்துல ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா, கீழ் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா, அதை வந்து மேல்முறையீடு பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஒருவேளை மேல்முறையீடு போகணும்னா போகலாம். இப்போ வேண்டாம், நம்ம இது பணத்தை கட்டிடலாம்னா கட்டிடலாம். இப்போ ஏஆர் ரஹ்மான் மாதிரியான ஒரு ஜென்யூன் பர்சனாலிட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேண்டாம் மேல்முறையீடுலாம் வேண்டாம், நம்ம பணத்தை கட்டிடலான்னு கட்டிடுவாங்க. இது நடக்கும். என்ன நடக்குதுங்கிறது அடுத்தடுத்த நகர்வுகளை வச்சு தான் தெரியும், இந்த பணத்தை கட்டுறாரா இல்லையான்னு. ஆனால் அந்த பணத்தை கட்டி தான் ஆகணும். ஏன்னா அதனுடைய சாயல் அதில் இருக்குது. இந்த படத்துக்கு இந்தந்த பாடல்கள் இருக்குது, இப்படிப்பட்ட பாடல்கள் இருக்குது, இந்த பாடல்களை எந்த இசையமைப்பாளரை போட்டால் நல்லா கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் ஒன்று கண்டிப்பாக வரும். ஒருவேளை அதாவது வந்து இளையராஜா போடலாமா, கங்கை அமரனை போடலாமா, சந்திரபோஸை போடலாமா, தேவாவை போடலாமா, சங்கர் கணேசை போடலாமா, எம்எஸ் விஸ்வநாதனை போடலாமா, யாரை போட்டால் இந்த படத்தில் உள்ள பாடல்கள் நல்லா வரும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போய் சரி இளையராஜா போடலாம் அப்படின்னு ஒரு இளையராஜாவை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க.